மரணத்தை பத்தி பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா மரணத்தையே சந்தோஷமா எடுத்துக்கக்கூடிய மரணகானா விஜய்ங்கிறவரை பத்தி அவரை பத்தியான ஒரு சின்ன ஒரு செய்தி தொகுப்பை இப்ப நம்ம பார்ப்போம். கானா பாடல்களில் கொஞ்சம் புகழ்பெற்றனாக இருக்கிறதுனால கானா விஜின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மரணத்துக்கு மட்டும் யதார்த்தமாக மட்டுமே பாடுறதுனால, முழுமையான மரண சித்தாந்தத்தை கொண்டே பாடுவதனால மரண கானா விஜின்னு சொல்லப்பட்டது. மரணத்தை பற்றியான சந்தோஷமான பாடல்கள்னு சொல்ல முடியாத விட அந்த வார்த்தைகளில் சில நிஜங்களை சொல்லலாம். அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், காலதேவன் கணக்கு போட்டான் கயிறு நிற்காது, நீ கடவுளுக்கு சீடனாலும் உயிரை தப்பாது. காலதேவன் கணக்கு போட்டான் கயிறு நிற்காது, நீ கடவுளுக்கு சீடனாலும் உயிரை தப்பாது. இம்மா பெரிய நாட்டில் கருணை யாரும் காட்டல. இந்த மாதிரியான ஃபாஸ்டான மூவிங்களை கொண்டு போகலாம். ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மரணத்துக்கும் மரண சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சந்தோஷமாக வராது. இது ஒரு ஒப்பாரி உளவு எப்படி இருக்குமோ அதை அடிப்படையாக கொண்டது தான் மரண சித்தாந்தன்ற பாடல். இப்போ நம்ம மாற்றி பாடக்கூடிய பாடல்களை எவ்வளோ வேணால் சந்தோஷமாக வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, உசிறு இருக்கும் போது அம்மா ஊத்த மாட்டான் பால, கால நீட்டி படுத்துக்கிட்டா சந்தனத்தில் மாலை. நான் சந்தோஷமாக, அதாவது இறந்து போன மனிதர்களில் ஒரு 90 வயசு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி படணும். ஆனால் இதுவே ரொம்ப சின்ன வயசுல இறந்துக்கிட்டா இந்த பாட்டு, இந்த மனிதன் உயிரோ கண்களுக்கு தெரியாத காத்து மண்ணில் இருக்கும் வரை உலகத்திலே எத்தனையோ கூத்து பூமால கோத்து, இந்த மனிதன் உயிரோ. நான் மரணத்தை மட்டுமே ரொம்ப அளவுக்கு மீறி பார்க்குற தொழில் ரீதியாகவும், இன்னொன்று என்னுடைய வீடு வாசல் இல்லாமல் சுடுகாட்டிலே சுற்றிட்டு இருந்ததுனால, அந்த மரணத்தை கொண்ட வாழ்வியலில் மட்டும் நிறையா நான் இருந்ததுனால, பிணம்னா என்ன, அந்த பிணத்தோட முகம்னா என்ன, அந்த இறந்த பின்னால் ஏன் உடம்பு ஸ்டிஃபாக இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் ஆய்வுகளும் ஆராய்வுகளும் பண்ணாதனால மரணத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பாட ஆரம்பித்தேன். மரணம் அப்படின்றது, வாழ்க்கைன்றது, இந்த 2 பிரிவு இருக்குது. அவங்கெல்லாம் வாழும் காலத்தில் யோகா தியானம் நிலை இந்த நிலையை சொல்லுவாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஸ்ரீ நித்யானந்தாவும் நானும் ஒரே டுபாகூர் தான். பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம், கதவை தர காத்து வரட்டும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நான் வேறு ஒரு வடிவங்களில் சொல்லுவேன். அதாவது காமத்தினுடைய முடிவு கடவுளின் தொடக்கம், கடவுளின் முடிவு மரணத்தின் தேடல். இது நான் வேறு ஒரு பார்வையில் சொல்வேன். இதை தான் அவர் கதவை திறங்கள் காத்து வரட்டும்னு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவர் அந்த காமத்தை மட்டுமே நாடி போயிட்டு இருக்காரு. நான் அதையும் தாண்டி மரணத்தை நாடி மட்டுமே போயிட்டு இருக்கேன். ஆனால் காமம் தொடக்கம் தான். முழுக்க முழுக்க கடவுளை பயணம் கொண்டு மரணத்தை தேடக்கூடிய மனிதர்கள் அவங்க. நான் மரணத்தை துணைக்கி வச்சுக்கொண்டு வாழ்வை யதார்த்தத்துடன் பாடக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அவங்களுக்கும் எனக்குள்ள வித்தியாசம். ஏதோ பாடுறோம் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன சாமியாருங்க திருந்தவே இல்லைன்னு பாட்டாவே பாடியிருக்கேன். பாடுறோம் வருந்தவே இல்லை, இந்த பாழா போன சாமியாருங்க திருந்தவே இல்லை. ஏதேதோ பாடுறோம் வருந்தவே இல்லை. கடவுள் என்ன பொய்ய சொல்லி கற்பழிக்கிறான், அந்த கருவறையில் நிக்க வச்சு குனிய வைக்கிறான். கடவுள் என்னும் பேரை சொல்லி கற்பழிக்கிறான், அந்த கருவறையில உள்ள வச்சு குனிய வைக்கிறா. சிறையில் ஒன்னும் ஐயோ சிறையில் ஒன்னும் சாமியாருங்க தனியா இல்லைங்கோ, ஸ்ரீ பாலகுருஜி நித்யானந்தா துணைக்கு வருவாரு, அவர் துணைக்கு வருவாரு. இந்த மாதிரியும் பாடுவேன் நான். ஒரு ஜான் வயிற்றுக்காக நான் உன்னை எரிக்கிறேன், இதே ஒரு ஜான் வயிற்றுக்காக என்ன நாளைக்கு ஒருத்தன் எரிப்பான்றவருடைய சித்தாந்தம் தான் இது. இதுதான் மரண கானாவுடைய முடிவான பாடல். நீயே உலகம் நீயே வந்தியோ
வணக்கம். மரணங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த மரணத்தையே இவங்கெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்கெல்லாம் பாட்டு மூலயமா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இதை பற்றியான ஒரு செய்தி தொகுப்பை தான் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் சாய்.